ஒரு சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பெரிய ஆள் ஆகவே முடியல. ஒரு சில பேர் ஒரு முயற்சி பண்ணாமல் பெரிய ஆள் ஆயிடுறான். ஒரு சில பேர் எல்லா நல்லது பண்ணாலும் மேலே இருந்தவன் கீழே வந்துடுறான். இது ஏன்ற கேள்வி யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன தெரியுமா? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருக்கு. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அண்டமெங்கும் பரவி இருக்கக்கூடிய பேராற்றல் இது. இதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அதோட பிச்சையில் அதோட கருணையினால இங்கே நமக்கு மூச்சு காற்று கிடச்சிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிட்டு இருக்கு, இந்த சுகங்களை உணர்றதுக்கு ஐம்புலன் கிடச்சிருக்கு. கொடுத்தது எது? அது எது? அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பிரச்சனை என்னன்னா, அது கூட சண்டைக்கு போறீங்க. இப்போ பஞ்சாயத்து அதுதான். இப்போ அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நன்றி உணர்வை மறந்துட்டீங்க. மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் என்னென்னு வாங்குறீங்க? ஒரு வீடு வாங்குறீங்க. ஒரு பெரிய வீடு வாங்குறீங்க. அந்த வீட்டில் உங்கள் குடும்பத்தோட வசித்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. வரீங்களா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் வந்து வெளியே போடான்றான். என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போயிடுவீங்களா வெளியே? ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா அது நீங்கள் சம்பாரித்து வாங்கின வீடு. எப்படி நீங்கள் போவீங்க? ஏன் போக மாட்டீங்கன்னா, அது என்னுடையது அப்படின்னக்கூடிய அந்த உரிமை. இதை நான் தப்புன்னு சொல்ல, சட்டத்திட்டம் அப்படித்தான் இருக்கு. இப்ப சமுதாயத்தில் பார்க்கக்கூடாது. இறைவனை அடையணும்னா இறை ரீதியா பார்க்கணும். கல், மண், சிமெண்ட், செங்கல்லாம் யாருது? செங்கல் கடைக்காரனோடதுன்றீங்களா? கட்டை, ஓடு, உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் மெட்டீரியல் இதெல்லாம் யாருது? இதோடைய மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது? ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது? நீங்க டெய்லி கொளுத்துற நெருப்பு யாருது? ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் வருது, அது யாருது? எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பரம்பொருளினுடையது. அதனாலதான் அதுக்கு பேர் பரம்பொருள்னு வச்சாங்க. பரம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்ட சராசரம் எங்கும் என்னென்ன பொருள் இருக்கோ அதை எத்தனையும் அவன் தான் அர்த்தம். அவனுக்கு பேர் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் என்னதுன்னு நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறதுனால அதுல ஆசை ஆயிடுது, அட்டாச்மெண்ட் வந்துடுது, விட்டு கொடுக்க தோண மாட்டேங்குது, காணாம போனா வலிக்குது, அடுத்தவன் வந்து கேட்டா இரிட்டேட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அது காணாம போயிருச்சுன்னா உங்களுக்கு உயிரே போயிருது, சூசைட் வரைக்கும் போய்க்கிறீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாம் உங்களுதுன்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. நன்றி உணர்வு போயிடுச்சு. நன்றி உணர்வு போனதுனால இறைவன் உங்களை வச்சு செய்யறாரு, உங்களுக்கு வலிக்குது. இவ்வளவுதான் கான்செப்ட்.